சிவனும் பார்வதியும் ஆ. அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தது. ம். கர்ணன் கிட்ட சக்தி அஸ்திரம் இருக்கும். ஆ. அப்ப என்னன்னா அர்ஜுனனுக்கு அதுக்கு நிகரான பாசுபதம் தேவைப்படும். ம். அப்ப அவர் காட்டுக்குள்ள வந்து தவம் பண்ண வருவாரு. தவம் பண்ண வரும்போது சிவனும் பார்வதியும் இந்த வேடத்துலதான் வருவாங்க. நம்ம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய நெக்லஸ், சுட்டி, ஹேண்ட்பேக். ஹேண்ட்பேக் பாருங்க, நம்ம ஹேண்ட்பேக் லேடிஸ் பயன்படுத்துறாங்கல்ல, அந்த ஹேண்ட்பேக், அந்த சேரீ மடிப்பு டிசைன் எல்லாமே நம்ம அதுல பார்க்கலாம். அதே போல சிவபெருமான் பாத்துங்க, அந்த ஜடை போட்டிருப்பாரு பின்னால, அந்த ஜடை பாருங்க. ஜடை இங்க பாருங்க, பின்னாடி சிவபெருமான் ஜடை ஜடை போட்டிருக்காங்க. நீங்களும் ஜடை போட்டிருப்பாங்க எல்லாருமே. அதே போல தலை முடி இருக்குல்ல, நம்முடைய முடி ஒவ்வொரு முடியும் தனித்தனியா தெரியும். அந்த அளவுக்கு அந்த டிசைன் பண்ணிருப்பாங்க. கலைநுட்பங்கள், வேலைப்பாடுகள். அது வந்து பார்வதியா? அது பார்வதி. அர்ஜுனன் எங்க இருக்காரு? சிவனும் பார்வதியும் அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுக்க வரும்போது இந்த வேடத்துல வந்து. அர்ஜுனன் எங்க? அர்ஜுனன் கிடையாது. அர்ஜுனனுக்கு அந்த வேடம் மட்டும்தான். சிவன் பார்வதி இந்த வடிவத்துலதான் வந்திருப்பாங்க. இதுல நம்ம அந்த கலை நுட்பங்களை பார்க்கலாம். அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்க, இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறீங்களா நெக்லஸ், சுட்டிலும் அது அந்த காலத்திலேயே பயன்படுத்திருக்காங்க. தலைமுடி அலங்காரம், காதுல பாருங்க எப்படி போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம இதுல பார்க்கலாம். டேமேஜ் பண்ணிடுவாங்க, நிறைய சிற்பங்கள் டேமேஜ் பண்ணிட்டாங்க. அது வந்து என்னது? அது சோமாசுமார் யாகத்துக்கு புலவன் துளையன் புலத்தியர் வேடத்துல சிவனும் பார்வதியும் போனாங்க. இதுலயுமே அந்த சிகை அலங்காரங்கள், அந்த மீசை, அதே போல அந்த ஒரு வாகு, உடல் வாகுன்னு சொல்லுவோம். கை வச்சிருக்காரு, அந்த கத்தி வச்சிருக்காரு பாருங்க, உடைவாடு. அந்த வாகு இந்த கையில பிடிச்சிருக்காரு, அந்த வாகுல அப்படியே இருக்கும். அந்த அளவு கலை நுட்பமா